நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம். ஆண்டாள் அவதரித்த ஆடி மாத பூர நட்சத்திர தினத்தில் ஆண்டுதோறும் இங்கு ஆடிப்புற தேர் திருவிழா நடைபெறுகிறது. இந்த ஆண்டிற்கான ஆடிப்புற தேர் திருவிழா வருகிற ஜூலை 28ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. அதற்கான தேரைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த ஒரு வார காலமாக தேரை புதுப்பிக்கும் பணியும் வண்ணம் தீட்டும் பணியும் நடந்து கொண்டிருந்தது. தற்போது இந்த பணிகள் முடிந்து தேர் தயார் நிலையில் உள்ளது. இன்னும் தேரை அலங்கரிக்கும் பணிகளும் வடம் கட்டும் பணிகளும் மட்டுமே மீதம் இருக்கின்றன. அந்த பணிகளும் விரைவில் முடிக்கப்பட்டுவிடும். கடந்த ஜூலை 20ஆம் தேதி தொடங்கிய இந்த ஆடிப்புற தேர் திருவிழா ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகளோடு ஸ்ரீவில்லிபுத்தூர் களை கட்டியுள்ளது. ஒவ்வொரு நாளும் இங்கு பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மிகச்சிறந்த பரதநாட்டிய கலைஞர்கள் தங்களது ஆடல் திறனை இங்கு காட்டி பக்தர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி வருகிறார்கள். தேர் வருகிற ஜூலை 28ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் திங்கட்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. அது சமயம் விருதுநகர் மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விழா கோலம் பூண்டிருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அவசியம் வருகை தாருங்கள். நமது கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்கும் இது போன்ற திருவிழாக்களை நாம் கண்டு மகிழ வேண்டும். ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த திருவிழாவில் நான் சொல்ல தவறிய சிறப்பம்சங்கள் ஏதேனும் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாலு டிவிக்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஸ்வஜித் உடன் நீ விஜயகுமார்.